அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1279. தொடிநோக்கி மென் தோளும் நோக்கி அடிநோக்கி அகுது ஆண்டவள் செய்தது. வளையல்களை பார்த்தால், மெல்லிய தோள்களை பார்த்தால், தன் பாதங்களை பார்த்தால் அவனுடன் உடன் போகும் முடிவை எடுத்தாள். She looked at her bangles, looked at her fine shoulders and looked at her feet and decided to go with him. என் துடிப்பா, கை வளையல்கள் கண்டால், கனிவான தன் தோள்களை கண்டால், கால்களை கண்டால் போகும் ஒரு முடிவெடுத்தாள். கை வளையல்கள் கண்டால், கனிவான தன் தோள்களை கண்டால், கால்களை கண்டால் காதலனுடன் போகும் முடிவெடுத்தாள். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அன்று அவள் செய்த குறிப்பு 3. தன் வடை நோக்கினால் நீ பிரிந்தால் கலன்றுவிடும் என்பது குறிப்பு, தன் மெல்லிய தோளை நோக்கினால் பிரிவால் வாடிவிடும் என்பது குறிப்பு, இறுதியாய் அடி நோக்கினால் தொடியும் தோளும் என் சொல் கேட்பதில்லை ஆனால் காலடி கேட்கும், உடன்போக்கென்றால் உன்னோடு ஓடி வரும் என்பது குறிப்பு. இதுல 3 குறிப்புகளை தலைவனிடம் அறிவுறுத்துவதாக வள்ளுவர் சொல்றார். அந்த 3 குறிப்புகளுமே அதான். எடுத்த உடனே வளையல்களை பார்க்கிறாள். தலைவன் அங்க கிளம்புறதுக்கு சரியா இருக்கிறான், 2 நாள் கிளம்பிடுவான். எடுத்தோடனே வளையல் அப்படி பார்க்கறா, அவன்கிட்ட காட்டுறா. என்ன அதுக்கு பொருள்னா, நீ போனோடனே இப்ப வளையல் நான் கொஞ்சம், நீ வந்தோடனே கொஞ்சம் குண்டாயிட்டேன், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா, இப்ப என்னுடைய கை இழைச்சு போயிடும், நீ போனதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேன், பிரிவு துயரில் இழைச்சு போயிடுவேன், பசல நோய் வந்துடும், அப்ப என் வளையல்கள் கலண்டு விழுந்து விடும் அப்படின்னு அந்த வளையலை காமிக்கிறான். கணவனுக்கு என்ன தோணும்னா, இப்ப தங்க வைக்கிற விலைக்கு அதை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா தலைவிக்கு எப்படி தோணும்னா, இந்த வளையல்லாம் கலண்டு விழுந்து விடும் நீ போனதுக்கு அப்புறம் அப்படின்னு தோணும். அடுத்து தன்னுடைய மெல்லிய தோள்களை அப்படி மேல தூக்கி காட்டுறா. என்ன காட்டுறா? இந்த மெல்லிய அழகான தோள்கள் பொலிவிழந்து இழைத்து எலும்பும் தோளுமான்னு சொல்றோம்ல, தோளும் எலும்பும் தோளுமா போயிடும் அப்படிங்கறத அவள் உணர்த்துக்கிறா. தலைவனுக்கு எப்படி தோணும்னா, தோளை தூக்குறா, ஓங்கி அறவுற்றுன்னு சொல்றாளோ அப்படின்னு கூட தோணலாம். அடுத்தது தன்னுடைய கால்களை பார்க்கிறாள். அப்போ கால்களை பார்க்கும்போது அவ என்ன குறிப்பு சொல்றான்னா, நீங்க பாருப்பா, என் வளையல் கலந்து விழுந்துரும், என் தோல் இழைச்சு போயிடும், அப்படி நான் இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா உங்க கூடவே வந்துடுறேன், ஒரு வான ஊர்தியில பயணச்சீட்டு போட்டு என்னையும் கூட்டிட்டு போயிட அப்படின்னு இவ சொல்றான். அதை பார்த்த தலைவனுக்கு என்ன தோணும், இன்னும் காலை பாக்குறா, எட்டி உறவா வச்சிருவாளோ அப்படின்னு கூட தலைவனுக்கு தோணும். நகைச்சுவைக்கு சொல்றேன். ஆனா உண்மையிலேயே குரல்ல ஐயன் சொல்றது 3 தாங்க. குறிப்பால் ஒரு மனைவி தன்னை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறதோ அல்லது ஆணையிட்டு சொல்றதோ இந்த 3 குறிப்புகள்ல சொல்லிடுவா அப்படின்னு ஐயன் சொல்றாரு. வளையல்களை காண்பிப்பது, தோள்களை காண்பிப்பது, பாதத்தை காண்பிப்பது, இந்த 3ஐயும் அவள் செய்யும் பொழுது என்னையும் உடன் அழைத்து செல், நானும் வருகிறேன் என்று சொல்வதை போன்றிருக்கிறது அப்படிங்கிறது வள்ளுவன் சொல்லக்கூடிய பொருள். இது ராமாயணத்துல ஒரு பாட்டு. கானகத்துக்கு ராமன் போறான், சீதையும் உடன் வர்றங்கிறா. சீதை வர வேண்டாம் என்று ராமன் சொல்றான். அப்ப சீதை சொல்றா, நீ பிரிவினும் சுடுமோ அந்த கானகம் அப்படின்னு கேட்கிறான். நீ பிரிஞ்சு போயிடுற, ஏன்னா அவ்வளவு ஒரு வெம்மையில் இருப்பேன் தனியா எங்க அயோத்தியில திருமணத்துக்கு பிறகு, அந்த கானகம் இதைவிடவா எனக்கு சூட்டை தரும், இதைவிடவா எனக்கு துயரத்தை தரும்னு கேட்கிறான். அப்போ ஒரு பாட்டு பாடுறான். அணைய வேலை அகழ்மனை எய்தினள், புனையும் சீரம் துணிந்து புனைந்தனள், நினையும் வள்ளல் பின் வந்து அயல் நின்றனள், பனையின் நீள்கரம் பற்றிய கையினாள் அப்படின்னு கம்பன் எழுதுறாரு. ராமன் சொன்ன அந்த வேலை, காட்டுக்கு போறேன்னு சொன்ன அந்த வேலை, அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனைக்குள் சென்றால், தன்னுடைய உடையை களைந்தால், பட்டு பாவாடைகளையும் தங்கத்திலும் வைரத்தினாலும் பொன்னாலும் இழைக்கப்பட்ட அந்த உடைகளை எல்லாம் கலட்டி எரிந்துவிட்டு மர உரி என்றால் மரத்தாலான விலங்குகளின் தோலான அந்த ஒரு உடையை அணிந்து கொண்டு வெளியில் வருகிறாள். ராமபிரான் என்னும் வள்ளல் பின் வந்து அருகே நிற்கிறாள். அவனுடைய பனை போன்ற நீள்கரம் பற்றிவிட்டால், ஏனென்றால் அவனுடன் வனத்துக்கு செல்வதற்கு. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று ஒரு பழமொழியும் உண்டு. அதைத்தான் இந்த கம்பராமாயண பாடலை சொல்றாங்க. அதைத்தான் திருக்குறளையும் அந்த பெண்ணும் சொல்றான். அதற்கு ஒரு பாடல். மயங்கும் கண்ணை பாராமல், கலங்கும் நெஞ்சை கேளாமல், பிரிந்து செல்ல எண்ணாதே, என் கண்ணீர் பேசும் மறவாதே, மாலை வந்த வேளை
மனம் தந்த பாதை அவன் தந்த உறவல்லவா, என் நெஞ்சம் என்பது நீயாக, என் நினைவுகள் எல்லாம் மொழியாக, என் காதல் கோயில் சிலையாக, நான் கண்டேன் உன்னை துணையாக. கால்கள் செல்லும் தூரம் என் கண்கள் வந்து சேரும், அவன் தந்த உறவல்லவா, நானே வருவேன் இங்கும் அங்கும் என்று பி. சுசிலா பாடிய யார் நீ என்ற படத்தில் வேதா இசையில் கண்ணதாசன் வரிகள். இந்த பாடலும் அந்த குரலினுடைய பொருளைத்தான் சொல்லுது. தொடி நோக்கி மென் தோளும் நோக்கி அடிநோக்கி அகுது ஆண்டவள் செய்தது நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷித்ரலியா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அருள்களை நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.